லெசன் நம்பர் 4 பேஜ் நம்பர் 55 இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இது. ஒரு மின்சுற்றில் பொருத்தப்பட்டுள்ள 100 வாட். இப்போ வாட் அப்படிங்கிறது எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர். ஸோ இது வந்து பவரோட யூனிட். ஸோ பவரோடைய சிம்பிள் வந்து P. therefore டேட்டாவில் P is equal to 100 வாட். 200 வோல்ட். ஸோ இதோட சிம்பிள் வந்து V. அதாவது வோல்டேஜ் V is equal to 200 வோல்ட். மின் விளக்கில் பாயும் மின்னோட்டம் மற்றும் மின்தடையை காண்க. ஸோ மின்னோட்டம் I கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, மின்தடை R கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ I equal to கொஸ்டின், R is equal to கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி 2 ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கொஷின்ஸ் வந்துன்னா இதில் ஏதாவது ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் அந்த ஆன்சரை கொண்டு வந்து மற்றொரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆரை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தேவையான டேட்டா என்னென்னா R is equal to V/I. ஆனால் இங்கே V இருக்குது, என்ன இல்லை, I இல்லை. அப்போ we have to find out I. அப்போ ஐக்கு என்ன மாதிரி ஃபார்முலா இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் டைரெக்டாக we can write. அதாவது இந்த 3 சிம்பிள்ஸும் யூஸ் பண்ணினாக்கா பவரோட ஃபார்முலா கிடைக்கும். பவர் is equal to V into I. நமக்கு தேவை I தான் இல்லை, அதனால் I is equal, இந்த V இருக்கு இல்லையா, மல்டிபிள் இருக்கிற V இந்த சைடு கொண்டு வந்தால் டிவிஷனில் போயிடும். ஸோ பவர் பை V. ஸோ நமக்கு தேவையான ஃபார்முலா கிடைச்சிச்சு. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பவர் வாட்டில் இருக்குது, கரெக்டு. வோல்டேஜும் வீல் இருக்குது, அதாவது வோல்ட்டில் இருக்குது. ஸோ அந்த டேட்டாஸ் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 100/200. ஸோ 1/2 which is equal to 0.5. கரண்ட்டோடைய எஸ்ஐ யூனிட் வந்து ஆம்பியர் ஏ. இப்போ நம்ம ஐயோட டேட்டா கிடச்சிருச்சு. அந்த ஐயோட டேட்டா கொண்டு வந்து இங்கே போட்டோம்னா R கிடச்சிடும். ஸோ இப்போ R is equal to V வந்து 200 வோல்ட் பை ஐயோட டேட்டா வந்து 0.5. ஸோ இந்த டெசிமல் எடுக்கிறதுக்கு 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ யூ வில் கெட் மேலே வந்து 2000 கிடைக்கும், கீழே வந்து 5. ஸோ கட் பண்ணிங்கன்னா 4 times and then 00 which is equal to 400. therefore R ஓட மதிப்பு 400 ஓம். ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர்.